கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தாமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் மத்தியிலே வல்ல தேவனாய், அவர் ஜீவிக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்க வைத்த மகத்தான கிருபைக்காய் கர்த்தரை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பான சகோதரனை சகோதரனே, அடியேன் ஜோசப் சபேஷன். இன்றைய நாட்களிலும் கர்த்தர் அடியேனோடு கூட இடர்பட்ட இன்னும் ஒரு காரியத்தை குறித்து அங்கே சுருக்கமாக உங்களுடன் அங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் தேவனுக்குள்ளாக களி கூறுகின்றேன். அன்பான சகோதரனே சகோதரியே, மோசேயினுடைய காரியத்திலே யாத்திராகமம் அதிகாரத்திலே தேவன் அங்கே மோசேயை ஆயத்தப்படுத்தி எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அங்கே அவர்களை அந்த தேசத்திலிருந்து கொண்டு வருகின்றான். உங்களுக்கு தெரியும், அங்கே எவ்விதமான அது மோசையின் ஊடாக தேவன் எவ்விதமான அங்கே காரியங்களை, வல்ல காரியங்களை, வாதைகளை அங்கே எகிப்தியர்களுக்கும் எகிப்திய ராஜாவுக்கும் அங்கே பார்வோனுக்கும் உருவாக்கி கடைசியாக பார்வோன் ராஜா, ஓகே, நீ அந்த இடத்திலிருந்து அங்கே நீங்கள் உங்கள் தேவனை ஆராதிக்கும்படி கடந்து போங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்பிவிட்ட பிறகு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கடந்து வந்து அங்கே செங்கடலின் முன்னாக வந்து நிற்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே முன்னாக செங்கடல், நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோடு கூட அங்கே தேவன் அக்னிஸ்தம்பம் மெகஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்துகின்ற அந்த நேரம். ஆகவே அடுத்த கட்டமாய் அங்கே பின்னாக அங்கே என்ன செய்யணும் சொன்னால், பார்வோன் திரும்பவும் மனமாற்று தேவன் அங்கே கடினப்படுத்துகிறார். மறுபடியும் தன்னுடைய யுத்த சேனைகளோடு குதிரை படைகளோடு அங்கே இஸ்ரவேலரை அங்கே மறுபடியுமாய் அங்கே அதை அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல அழித்து விட வேண்டும் என்ற இதிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே பின்பக்க அவர்களை தொடர்ந்து அங்கே படை அங்கே வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மிகவும் பதற்றமடைந்தவர்களாய் அங்கே மோசேயிடம் கூட அங்கே தர்க்கங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற வேளையிலே தேவன் யாத்ராம் அதிகாரம் 14வது அதிகாரத்திலே அங்கே 13வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாது இருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தையை அங்கே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகின்றது. அன்பான சோழன், இந்த இடத்துல தேவன் அங்கே ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கவனமாக இந்த வார்த்தைகளை, இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். தேவன், அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருட காலமாக எகிப்தியர்களை அங்கே பார்க்கின்றார்கள்? கிட்டத்தட்ட 430 வருடங்களாக அவர்கள் எகிப்தியர்களை அங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். வருகின்ற காலத்திலும் அவர்கள் சிலுவையிலே எகிப்தியர்களை அங்கே எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்கே இருந்தது. சொல்ல, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை என்றைக்கும் நாங்கள் காண மாட்டீர்கள். அதாவது எகிப்தியர்களை அவர் குறிப்பாக சொல்கிற எகிப்தியர்களை. ஆனால் அங்கே சொல்லப்படுகிற விஷயம் இன்றைக்கு. அன்பான சோனி, அவர்கள் சொல்லுகின்ற வேலை அங்கே படை அங்கே கடந்து வருகின்றது. தேவன் அற்புதமாய் செங்கடலை 2ஆக பிரிந்து அவர்களை வழி நடத்துகிறார். ராமே, அந்த இடத்திலே அங்கே விடுதலை உண்டானதை குறித்து பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாட்களிலே எத்தனை விதமான எகிப்தியர்களை நாங்கள் அங்கே நோக்கி கொண்டு இருக்கின்றோம். எத்தனை விதமான காரியங்களிலே எகிப்தியர்களை நோக்கி கொண்டு எங்கள் மத்தியிலே இருக்கிறதான பிரச்சனைகளான எகிப்தியர்களை குறித்து அங்கே சொல்லுகின்றேன். எங்கள் மத்தியிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எங்கள் மத்தியிலே கடன் பிரச்சனை, அங்கே எங்கள் தேவனோடு கூட இணைந்து நடக்க முடியாத பிரச்சனை, திருமண காரியங்களின் பிரச்சனை, அதாவது தொழில் செய்தால் அங்கே முடியாது, எனக்கு வருமானம் அங்கே வரவில்லை என்ற காரணை, தனியாக உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறதில்லை என்ற காரணை, நிறைய விதமான பிரச்சனைகள் மத்தியிலே அங்கே பார்க்கிறீர்கள். நடுவிலே முன்னாக செங்கடலும் பின்னாக எகிப்தியர்களுடைய வருகையின் மத்தியிலே நடுவிலே பிணைந்து கொண்டு அங்கே நிற்கின்றீர்கள். தேவனை நோக்கி சொல்ல, ஏன் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய காரியம், என்னுடைய வேண்டுதல், என்னுடைய தேவைகள் இன்னுமாய் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கின்றலாம். அங்கே தேவன் எங்கள் மத்தியில் கிளியரா அந்த இடத்துல தெளிவாக அங்கே சொல்லுகின்றார். அங்கே அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியர்களை என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கும் என்றைக்கும் இன்றைக்கு பார்க்கிறீங்களே, என்றைக்கும் என்று அங்கே சொல்லுகின்றார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த இடத்தில் இருக்கிறதான விசேஷமான காரியம் என்ன என்று சொன்னால், இந்த தடவை அவர்கள் எகிப்தியர்களை தனியாக பார்க்கவில்லை.
தனியாக இன்றைக்கு அந்த பிரச்சனையை அவர்கள் காணவில்லை. அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த நேரம் அந்த வேலை இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கண்டது தனியாகவில்லை. இந்த முறை அவர்கள் பார்ப்பது என்று சொன்னால், அவர்களுக்கு மேலாக வழி நடத்தி கொண்டிருந்த ராஜாதி ராஜா தேவனோடு, அவர் ராஜாதி ராஜா வல்லமையின் தேவனோடு கூட அந்த பிரச்சனையை பார்க்கிறார்கள். அந்த எகிப்தியர்களை, அந்த நேரத்தில் வந்த எகிப்தியர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். தனியாக பார்க்கவில்லை, தனியாக சொந்த பலத்தினால் பார்க்கவில்லை. அவர்கள் நம்பியிருந்த மோசையை நம்பி அவர்கள் அந்த இடத்திலே அந்த காரியத்தை பார்க்கவில்லை. அங்கே வந்திருந்தவர்கள் என்னென்று சொன்னால், அந்த நேரத்திலே அந்த பிரச்சனையை அங்கே யாராவது ஒரு மனுஷர் மூலமாக கத்தராங்க அவர்களை வைத்துக் கொண்டு பார்க்கவில்லை. இவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் என்று பார்க்க அவர்கள் அந்த நேரத்தில் பார்த்தது தேவனோடு இணைந்து கொண்டு அந்த பிரச்சனையை பார்த்தார்கள். தேவனோடு இணைந்து கொண்டு பார்த்தார்கள். பிரச்சனையை நாங்கள் யாரோடு கூட இருந்து பார்க்கிறோம் என்பது முக்கியமான காரியம். அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்கள் எங்கள் மத்தியிலே பிரச்சனை, நாங்கள் ஒரு மனுஷரை நம்பி இருக்கிறோமா, அல்லது ஒரு பெரிய ஏதோ ஒரு வகையில் உதவி வரும் என்று சொல்லி பெரிய அதிகாரங்களை உடையவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா, அல்லது உங்களுடைய உறவினர்களை நோக்கி பார்த்து கொண்டு, அல்லது உங்களுடைய சொந்த உறவுகள், இரத்த உறவுகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அங்கே பார்க்கின்ற வேலை நீங்கள் அவர்களை, அதாவது மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று அங்கே சொல்லுகின்றார். அங்கே அப்படி நீங்கள் பார்ப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களோடு கூட இணைந்து பார்க்கின்ற வேலையிலே அங்கே தேவன் தனியாக நிற்கின்றார். தேவன் தனியாக நிற்கிறார். ரைட், நீ பார், நீ ஓடு, ஆனால் உனக்காக நான் கவலைப்படுகிறேன். நீ கவலையோடு அழுது கொண்டு இருக்கிறாய், என்னோடு வா, பிரச்சனை என்னோடு சேர்ந்து பார் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகின்றார். அப்பொழுது அங்கே ஒன்றும் பார்க்க, நீங்கள் உங்களுடைய காரியங்களை, வல்லமையின் காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கே தேவனோடு கூட இணைந்து அங்கே பார்க்கின்ற வேளையில், அவரோடு கூட இணைந்து அங்கே பார்க்கின்ற வேளையிலே அங்கே வல்லமையான காரியம். நீங்கள் தனியே இப்போ பார்ப்பது தனியாக அந்த பிரச்சனையை குறித்து பார்க்கவில்லை. நீங்கள் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நீர் நான் தங்குகின்ற ஆலயம், நீர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறீர் என்றால், இப்பொழுது இந்த மத்தியில் இவ்வளமான பிரச்சனை அங்கே இருக்கிறது. அவரோடு கூட, தேவனோடு கூட இணைந்து நீங்கள் அங்கே பிரச்சனையை பார்க்கின்ற வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், இன்று நீ கண்ட எகிப்தியனை இனி நீ என்றைக்கும் காண மாட்டாய். இன்றைக்கு உன் மத்தியில் இவனமான ஒரு பிரச்சனை இருக்குதா? இன்று நீ பார்ப்பது உன்னுடைய பலத்தில் அல்ல, நீ முற்று முழுதும் சார்ந்திருந்து பார்ப்பது என்னுடைய பலத்தின் ஊடாக. இன்று நீ பார்ப்பது என்னோடு கூட இணைந்து நின்று, இன்று நான் மத்தியிலே சொல்லுகிறேன், அன்பான சகோதரனே சகோதரியே, மகனே மகளே, தேவன் அங்கே சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய காரியத்திலே அங்கே கூட இருந்து வழிநடத்துங்கள். அங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே 2 கொரிந்தியர் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற வேளையிலே எனக்கு அருமையாக பிடித்த அந்த வசனம், எனக்கு மிகவும் நான் ஆழமாக தியானிக்கின்ற வேளையிலே என்னை பலப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை அது. அங்கே 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் அங்கே 10வது வசனத்திலே அங்கே தேவன் சவுலுக்கு கூட அங்கே சொல்லுகிறதான காரியம், நாங்கள் எங்கள் ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரின் நாட்களே சொல்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் இந்த நாட்களே அங்கே சொல்கின்றார், இன்று நீ என்னோட பிரச்சனையை எம்மத்திலவா, நான் நீ தனியே இல்லை, நீ என்னை அப்பா என்று கூப்பிட்டு இருக்கிறாய், உனக்கான உரிமை எனக்கு இருக்கின்றது, என்னோடு கூட நீ இருக்கின்றவில்லை. கர்த்தர் வழி நடத்துவார். அன்பான சகோதரனே, சில வேளை நீங்கள் முதல் மாறி ஜெபிக்க முடியலை, முதல் மாறி தேவனோடு கூட இணைந்து காரியத்தை முடியவில்லை. தேவன் எனக்காக ஒரு ஊழியத்தை வச்சிருக்க, எனக்கு வரல, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு காரியத்தை செய்யணும் என்று கர்த்தர் இன்றைய நாட்களிலே இந்த தேவன் பேசுகிறதான வசனத்தை இன்று கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் மத்தியிலே தேவன் சொல்கின்றார், இன்று நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்க, எனக்கூடாக நீங்கள் பார்க்கிறப்ப நீ தனி பார்க்கல, நீங்க தனியே பார்க்கல. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் சொல்ல, இன்று நீ என்னோடு பார்க்கின்றதான இந்த பிரச்சனையை ஹல்லேலூயா என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று தேவன் அங்கே சொல்லுகின்றார். அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தரை நம்பினோர் வெட்கப்பட்டு போனதில்லை, கர்த்தரை நம்பினோர் மாண்டதில்லை. அவர் எங்களை நேசிக்கிறவர், அவரை அப்பா என்று கூப்பிடுகிற சுத்த சலாக்கியத்தை எங்கள் மத்தியிலே தந்திருக்கிறார். அவரை நாங்கள் வல்லமையினாலே பலப்படுத்தி கிருபையினாலே வழி நடத்துவோம். அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தரில் காரியத்திலிருந்து பலப்படுத்தி வழி நடத்துங்க. இது நேசருடைய சத்தம். இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. அன்பான சகோதரனே சகோதரியே,
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். அவரை முற்றுமுழுதாக நம்புங்கள். எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். முடிவு பரியந்தமும் அவர் எங்களோடு வழி நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இன்னும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வருகின்ற வரையிலே கர்த்தர் தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே பாரமெடுத்து நான் ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்திலே அங்கே நின்று கொண்டு இருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.